ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பாவக்காயை வச்சு ஒரு புளி தொக்கு தான் ரெடி பண்ண போகிறோம். பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தாங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பாவக்காய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். உப்பு சேர்த்து பிசைறனால பாவக்காய் சாஃப்டாக ஆகிடும் சீக்கிரமாக. அப்புறம் சீக்கிரமாக குக்காகவும் ஆகிடும். இன்னொன்று கசப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரொம்ப கசப்பாக சாப்பிட்றவங்களா இருந்தால் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். கசப்பாக இருக்குதுன்னு ரொம்ப பேர் சாப்பிட மாட்டாங்களா, அவங்களுக்கு இது மாதிரி உப்பு போட்டு பிசைஞ்சு நல்லா அலசிட்டு செஞ்சோம்னா கசப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். எப்பவும் போல் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானோடனே கடுகு, வெந்தயம் பொரிஞ்சோடனே பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுக்கு மெயினானதே குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சியும் பூண்டும் தான். அதுதான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை சேர்த்து வெங்காயம் ரொம்ப வதங்காமல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் தக்காளி சேர்த்து தக்காளி சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பாவக்காவை நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம். ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஏன்னா உப்பு போட்டு பிசைஞ்சோம்ல, பாவக்காயில் உப்பு நல்லா ஊறி இருக்கும். நம்ம உப்பு சேர்க்க சொல்ல பார்த்து கவனமாக சேர்க்கணும். இப்போ பாவக்காய் நல்லா அலசி எடுத்து தண்ணியை நல்லா இருத்துட்டு தக்காளி வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அந்த தக்காளி வெங்காயத்து கூட குக் ஆகட்டும். பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா. இந்த டைமில் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. புளிப்பு காரம் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இதை கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்தோம்னா பாவக்காய் பொரியல் ரெடி. இப்போ நம்ம புளிக்காய் தானே பண்ண போகிறோம். கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா கரைச்சி எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பாவக்காயில் உப்பு போட்டோம், அப்புறம் தக்காளி வதக்க சொல்ல உப்பு போட்டோம். அதனால் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு கொதி வந்த பிறகு தான் அதோட டேஸ்ட்டு நல்லா தெரியும். கொதிச்சு வர சொல்ல புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் அப்படியே கொதிக்க விடணும். அப்பப்போ கலரி விடணும். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே போட்டுருங்க. அது நல்லா வற்றி வந்துடும். அவ்வளோதான். பாருங்கள், சூப்பரான பாவக்காய் புளி தொக்கு ரெடி. செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. பாய்.